ஆண்டவரு விசுவாசிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவராலே, அவர் ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளப்பட்ட சபை மக்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் யாருக்கு அன்பு கூறாரோ அவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவார ஜீவ கிரீடத்தை பெறுவார்களா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு சபைக்கு எல்லாரும் வருவாங்க. சபையில எல்லாரும் பாட முடியாது கொயர்ல போயிட்டு. இன்னைக்கு சபைகள் எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் முன்னாடி மைக்கு பிடிச்சி ஜெபம் பண்ண முடியாது. அதுக்கு சில பேர் தகுதியானவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பை கொடுக்கப்படும். அப்போ எங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாதா? அதுக்கு அவங்க வாய்ப்பை பெற்றுக்கொள்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. அத சொல்ற இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் ஆகணும்னா அவருக்கு அந்த தகுதி இருக்கணும். ஃபர்ஸ்ட் பைபிள்ல கூட பாருங்க, ஆண்டவர் கூட 5000 பேர் வந்தாங்க, கூட சாப்பிட்டாங்க, அவர் போதனை கேட்டாங்க, அவரோடு இருந்தாங்க. ஒரு காலம் வந்த உடனே அந்த 5000 பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா 70 ஆயிட்டாங்களே. இப்ப எத்தனை பேரு? 70 பேர் ஆயிட்டாங்களா. மத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த வார்த்தைகளை கேட்க 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 அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதுல என்ன பண்ணிட்டாங்க, மிச்சம் எல்லாரும் கூட 4930 பேர் என்ன பண்ண, சாரி 4930 பேர் போயிட்டாங்க. இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 70 பேர் இருக்காங்க. இந்த 70 பேர்ல கூட ஆண்டவர் மறுபடியும் போதிக்கிறாரு, மறுபடியும் போதிக்கிறாரு, மறுபடியும் போதிக்கிறாரு. இந்த 70 பேர்ல எத்தனை பேர் லாஸ்ட்ல 12 பேர், 12 பேர் தான் இருக்காங்க இப்ப. மத்த 58 பேரு அவங்களும் போயிட்டாங்க. 58 பேர் தானே அவங்களும் போயிட்டாங்க. இப்போ லாஸ்ட் எத்தனை பேர் இருந்தாங்க? இப்போ அவரோட 12 பேர் தான் இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் 5000 பேர்ல இருந்து 12 பேர் தான் லாஸ்ட்ல அவர் என்ன பண்ணாங்களோ அவரோட இவங்க தான் தகுதியானவங்க. எது வந்தாலும் எது நடந்தாலும் இவங்க நிப்பாங்க. அதே போல சபைக்கு வர விசுவாசிங்க எல்லாரும் கூட எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் அவரோடு சந்திக்கிறதுக்கு, அவரோட போறதுக்கு ஆயுதமா இருப்பாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நினைக்கிற கணக்கு வேறு, தேவன் நினைக்கிற கணக்கு வேற. நீங்க நினைக்கிறீங்க நல்லா ஒயிட்டு போய் சபைக்கு போனா பரலோகம் போயிடலாம்னு சொல்லிட்டு, ஆண்டவர் சொல்லுவாங்களா பார்த்து, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையான்னு. சும்மா நீ மேல ஓட்டமா வேஷம் போட தேவையில்லைன்னு. நீ டெய்லி காலை ஏஞ்சி ஜெபம் பண்ணலாம், நைட்டு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் சொல்லுவார், அது இல்ல ஜெபம், உன் அறையை பூட்டி கொண்டு நீ ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டுக்கு மட்டும்தான் தெரியணும், அதான் ஜெபம். அப்ப ஆண்டவரை நீ எதை செஞ்சாலும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் வச்சிருக்காரு. நான் ஜெபம் பண்ணா பரலோகம் போவேன் சொல்லுவீங்களா? போக முடியாது. சபைக்கு வந்தா பரலோகம் போகணும்னு சொன்னீங்களா? அதையும் முடியாது. அப்ப எது கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அதுதான் கடைசி வரைக்கும் அவருக்காக ஆயுதம் உள்ளவங்க தான் அவரோட போவாங்க. ஓ சபைக்கு எல்லாரும் வராங்க, அதை பயப்படுங்க. 10 கணிக்கு என்ன பண்றாங்களா 10 பேர் சபைக்கு வராங்க. அதுல 5 பேர் என்னன்னா வரும்போது பாத்துக்கலாம். இன்னும் ஏசப்பா எப்போ வருவாரு தெரியாது. நம்ம தாத்தா சொன்னாரு வரல, அப்பா சொன்னாரும் வரல, இன்னொரு எப்போ தெரியாது. வரவும் பாத்துக்கலாம். 5 பேர் அப்படி உட்கார்ந்துருக்காங்க. 5 பேர் அப்படி இல்ல, அவர் இப்போ வந்தாலும் நம்ம போகிறதுக்கு ரெடியா இருக்கணும், ஆயுதமா இருந்தாங்க. அப்ப ஆயுதம்னா என்ன நமக்கு தெரியும். ஒரு கல்யாணம் பண்ணோம்னா ஒரு பொண்ணு என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போற பொண்ணாச்சு என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வேலை நிப்பாட்டுவாங்க. ஏன்? பொண்ணு ஷைனிங் ஆகணுமா, வீட்டுல வச்சு. வேலைக்கு போனா ஒல்லி ஆயிடுமா, மூஞ்சி கத்து போயிடுமா அதனால வீட்லயே உட்கார சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அம்மா அவங்களுக்கு சமையல் கத்து கொடுப்பாங்க. அம்மா நீ போறீங்கன்னா அங்க நல்லா ஆக்கி போடணும் மாப்பிள்ளைக்கு, அப்படியே மைண்ட் என்னும் சாப்பாட்டை பார்த்து. ஒரு பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னா எல்லாம் சொல்லி கொடுப்போம். நம்ம அந்த பொண்ணு கிட்ட அந்த பக்கம் போனா எப்படி பேசணும், பெரியவங்கன்னா எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும், அப்பா அம்மா சொல்லி கொடுப்பாங்க. சமையல் சொல்லி கொடுப்பாங்க, வீட்டுல வைப்பாங்க, வீட்டுல வச்சுப்பாங்க. பொண்ணு எங்கேயும் வெளியே அனுப்ப மாட்டாங்க. அப்படி ஒரு ஆயுதம் சொல்றேன், ஆயுதம். அதே மாதிரிதான் எஸ்தர் அப்படிதான். ஒரு எஸ்தர் ராணியாய் அங்க உட்கார்ந்தோம்னா அந்த எஸ்தர் ராணி குடிப்பாட்டுவாங்களா, அவங்க டெய்லி குடிப்பாட்டி சந்தனம் தேய்ச்சி நிறைய இதை போட்டிருக்கல டெய்லி குடிப்பாட்டுவாங்களா. ஏன்னா அந்த ராஜாவை பார்க்கும் போது அவங்களுக்கு பிடிக்கணும். ஆயுதம்.
இன்னைக்கு ஆயுதம் ரொம்ப ரொம்ப சொன்னாலே ரொம்ப முக்கியம். அந்த ஆயுதத்தோடு போற பொண்ணு பார்த்தா வேற மாதிரி இருக்குவாங்க. ஆயுதம் இல்லாம போற பொண்ணு பார்த்தா அங்க போனா பெரிய பிரச்சனை தான் வரும். மறுநாளே வீட்டுக்கு வந்துடும். எதுவுமே தெரியாதுல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இங்கே சபைக்கு வர விசுவாசிங்க இருப்பாங்க. அதுல எத்தனை பேரு தேவன் வந்தா சந்திக்கிறதுக்கு ஆயுத்தம்? அதுதான் அந்த கணக்கு ஆண்டவர் கணக்கு தான், நம்ம கணக்கு கிடையாது. நம்ம நினைக்கிறோம் இவங்க எல்லாம் போவாங்க சொல்லிட்டு. பைபிள போட்டிருக்கு, இவங்களை காட்டிலும் வேசிகளும் பாவிகளும் நமக்கு முன்பாக அங்க இருந்து வாங்க வாங்க வரவேற்பாங்களா. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் போகாது, தேர நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் அதுதான் தேரும், அதுதான் வரும். அதுதான் நம்ம நினைக்கிறவங்க எல்லாம் அங்க இருக்க மாட்டாங்க. நம்ம நினைக்காதவங்க தான் நமக்கு பிடிக்காதவங்க. அவங்க எல்லாம் அங்க இருப்பாங்க. நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும், இவன் எப்படி வந்தான் சொல்லிட்டு. நான் விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணானே, விழுந்து விழுந்து பண்ண அவன்லாம் அங்க இருப்பான் வேற பார்த்தா வந்து. அப்போ இந்த கிரீடம் ஜீவ கிரீடம், தேவன் உங்களுக்கு ஒரு கிரீடம் கொடுப்பாரா. என்ன கிரீடம்? ஜீவ கிரீடமா. எல்லாருக்கும் முன்பாக பரலோகத்திலே என் தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன் எழுந்து நின்று எல்லாருக்கும் முன்பாக அந்த கிரீடம் கொண்டு வந்து தள்ள வைப்பாரா. அங்க இருக்கிற எல்லா பசுத்தவான்களும் தேவ தூதர்களும் எல்லா ஜனங்களும் பார்த்து கைத்தட்டி உங்களை சந்தோஷப்படுத்துவாங்களா. சாதாரண நம்ம இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷனை கனம் பண்ணும் போது எப்படி கனம் பண்றாங்க, அப்போ தேவாதி தேவன் பரலோகம் அதிருமா. அதான் பைபிள போட்டிருக்கு, ஒரு நீதிமான் ரட்சிக்கப்படும் போது பரலோகமே சந்தோஷப்படுமா. வா நினைச்சு பாருங்க. 99 நீதிமான்கள் மனம் திரும்புவதை பார்க்கிலும் ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகமே சந்தோஷப்படுமா. இவன் இருந்து கூட வேஸ்ட் தான். 99 பேர் கடமைக்காக சார்ல உட்காந்து போவாங்க. அவள் ஒரு பாவி அப்படியே உட்கார்ந்து அழுது ஜபம் பண்ணுவான், தன்னை ஒப்பு கொடுப்பான் ஆண்டவருக்கு. ஆண்டவரே சொல்லிட்டு இவன் என்ன பண்ண, உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். நீ நல்லா பாருங்க, சபைக்கு வரவங்க 20 வருஷம் சபைக்கு வருவாங்க, அவங்க பயம் இருக்காது, பக்தி இருக்காது. அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு சும்மா கை தட்டு கேட்டு அதே பாட்டு தானே, அதே மெசேஜ் தானே போயிட்டே இருப்பான். ஒரு ஹிந்துவத்தம் வருவான், உட்காருவான், அவ்வளவு பயபக்தியை கேட்பான் வார்த்தை. தெரியுமா, அவ்வளவு பயபக்தியை கேட்பான் வார்த்தை. அழுவான், அவனுக்கு ஏதாவது மனசுல குத்துச்சுன்னு அழுவான். வீட்டுக்கு போய் சொல்லுவான், நான் சபைக்கு போனாமா, அங்க சபைக்கு போனேன், அங்க இருக்காரு ஃபாதர் ஜெபம் பண்ணாரு, நல்லா இருந்துச்சு ஜெபம், எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம எத்தனை வாட்டி ஜெபம் பண்ணுவோம், நீதிவான் சொல்லவே மாட்டேன், எதுவுமே குறை சொல்லுவான் இன்னும் அப்போ ஜீவ கிரீடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன